பாக்கியலக்ஷ்மி இங்கே கோபி உடனே கிளம்பி ராதிகாவை பார்க்கலான்னு அங்கே போகிறாரு. அங்கே போனால் ராதிகா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்ததும் இங்கே கோபி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. என்ன ராதிகா, நீ எதுக்காக இப்படி பண்ணன? நீ என்னை புரிஞ்சுக்கலையா? அப்போது நான் உன்னை பார்க்கலாம் பேசலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ அதுக்குள்ளே இப்படி அவசரப்பட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டியே. ஏன் ராதிகா அப்படி பண்ணுற? என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, ராதிகா ஒன்று, என்ன கோபி, இவ்வளோ நாள் எப்படி போய் ராதிகாட்ட பேசலாம் உட்காந்து யோசிச்சிங்களா? இல்லை உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இப்படி போய் பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கவும், இங்கே ஒன்று, என்ன ராதிகா இப்படி பேசுகிற? என்னுடைய நிலமை தெரியாதா உனக்கு? எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதோட அம்மா ஆசைப்பட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ராதிகா நான் வராமல் இருந்தேன். மற்றபடி உன்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு எனக்கு எப்படி இருக்க முடியும்? எனக்கு மட்டும் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசை இல்லையா? இல்லையே கோபி, நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் வரவே இல்லையே. எங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருந்துச்சு. சொல்லப்போனால் மயோடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் எப்படியும் வருவீங்கன்னு மயோ எவ்வளோ எதிர்பார்த்தா தெரியுமா? பாவம் அவள் டேடி வருவார்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனான். அவளை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருந்துச்சு. நீங்கள் பண்ணது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா கோபி? ராதிகா, இங்கே போய் ராதிகா, எனக்கு உங்களை பார்க்காம பேசாமல் இருக்கணும்னு ஆசை இல்லை. நான் ஏன் வராமல் இருந்தேன்னா என்னுடைய குற்ற உணர்ச்சி எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்ன கோபி சொல்கிறீங்க? குற்ற உணர்ச்சியா? ஏன் கோபி, ஏன் ராதிகிட்ட பழகணும் பேசணும் அப்படின்னா? ஐயோ ராதிகா, நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிற பார்த்தியா? இல்லை ராதிகா, நான் பாக்கியா விட்டு உன் கூட வந்தப்போ ஆசைப்பட்டு தான் வந்தேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனால எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, ஞாபகம் இருக்குல்ல? தெரியுமே கோபி. ஏன் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்களா? உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, என் பையனை பிரித்து அழைச்சிட்டு போயிட்டா, கொடுமைப்படுத்துகிறா, என் பையனுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டான்னு சொல்லி. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? என் கோபி, நான் உங்களை பிரித்து அழைச்சிட்டு வந்தேனா, இல்லை நீங்கள் என்ன என் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? யோசிச்சு பாருங்கள். நான் பாட்டு தானே கோபி சவுன்னு இருந்தேன். நீங்கள் தானே என்கிட்ட பேசுனீங்க, நாம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி என் டார்ச்சர் பண்ணீங்க. இல்லைனா நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக என் குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருப்பேன்ல. எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு, ஆனால் உங்கள் அம்மா வார்த்தைக்கு வார்த்தை ராதிகா அதை பண்ணிட்டான்னு சொல்லி பேசி பேசி என்னை நோக்கடிக்கிறாங்க கோபி. ஆனால் நீங்கள் அதை பற்றி என்றைக்குமே கண்டுக்கிட்டதே இல்லை. ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசுனதே இல்லையே கோபி. ராதிகா, அதை தான் சொல்கிறேன். அன்னைக்கு நான் உன்னை மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அதனால் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு. நானும் கடுமையாக பேசிட்டேன். அவருடைய மனசை புரிஞ்சிக்கல. அதனாலேயே அவர் இறந்து போயிட்டார். இப்போது எங்கள் அம்மா திரும்பவும் என் மேலே பாசமாக இருக்காங்க. எங்கே அவங்கள விட்டுட்டு உன் கூட வந்தால் அவங்களும் அதை நினச்சி ஃபீல் பண்ணி ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்கு ராதிகா. ஏற்கனவே எங்கள் அப்பாவை இறந்து போனதுக்கு காரணம் நான் தான்னு நினச்சி எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போது அம்மாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா சத்தியமாக என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது ராதிகா. அதனால தான் சரி அவங்க கூடவே இருக்க சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்காக நான் உங்களெலாம் விட்டு தூரமாக போயிட்டேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன், உங்கள்கிட்ட பிரிஞ்சிடுவேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்ல, ராதிகா அவனே, ஓ அப்படியே கோபி, அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு பாக்கிய கூட சேர்ந்து வாழ்கிறது தான் பிடிச்சிருக்கு. அப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஐயோ ராதிகா, நீ ஏன் தப்பாக பண்ணிச்சுக்கிற? எங்கள் அம்மா வேணா அப்படி ஆசைப்படலாம், அதுக்கு பாக்கிய ஆசைப்படணும்ல. பாக்கியாவுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது ராதிகா. கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை. சரி கோபி, இப்போ மட்டும் ஏன் வந்தீங்க? அப்புறம் ராதிகா, என்னை ஏன் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேன்? எனக்கு உன் கூட சேர்ந்து வரணும்னு ஆசை இருக்குது, அதனால தான் வந்தேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாட்ட பேசி புரிய வச்சு நாம் பழைய மாதிரி ஒரே வீட்டில் வாழலாம். இல்லை கோபி, அதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் அம்மாவுக்கு என் கூட சேர்ந்து வாழ்கிறதுல விருப்பம் இல்லை. உங்கள் அம்மாவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா அந்த பாக்கிய கூட சேர்ந்து வாழ்றதுல தான் விருப்பம் இருக்குது. நீங்கள் என் கூட வந்துட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் உங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க, அதை உங்களால் பார்க்க முடியாது. அப்புறம் அதனால் உங்களுக்கு எனக்கு சண்டை வரும். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க கோபி, போங்க கோபி அப்படின்னு சொல்ல, ராதிகா நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்பியா? சொல்லுங்க கோபி. எங்கள் அம்மாவுக்கு அந்த வீட்டை விட்டு வர முடியாது. எங்கள் அம்மாவுக்கு நான் அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எனக்கு நீயும் மயவும் முக்கியம். நாம ஏன் எல்லோரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது? கோபி, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ராதிகா,
எங்கள் அம்மா அவங்களோட பேர பசங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் வேணும். அதனால நீயும் கிளம்பி என் கூட வா. இது உங்கள் அம்மா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கோபி? இல்லை பாக்கியா ஒத்துப்பாங்களா? அம்மாவை நான் ஒத்துக்க வைக்கிறேன். அம்மா பாக்கியா ஒத்துக்க வைப்பாங்க. நீ என் கூட வந்தால் மட்டும் போதும் ராதிகா. எனக்கு நீ வேணும். அதனால தான் ஒன்று சொல்கிறேன். நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்ல, ராதிகா உடனே, கோபி நீங்கள் காமெடி எதுவும் பண்ணலையே, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா கோபி? வேணாம் கோபி. நீங்கள் போய் எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக இருங்க. நான் வேண்டான்னு சொல்ல. அதுக்காக திரும்ப திரும்ப எனக்கு பிரச்சனை கொடுக்காதீங்க கோபி அப்படின்னு சொல்ல, ராதிகாட்ட கோபி உடனே, ராதிகா நீ வேணும் தானே இவ்வளோ தான் கஷ்டப்படுறேன். அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்ற? எனக்காக ஒரு வாய்ப்பு கொடு. நீ கிளம்பி என் கூட வா அப்படின்னு கோபி இங்கே மயோவையும் ராதிகாவையும் அழைச்சிக்கிட்டு நேராக பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே கோபி வந்துட்டான்னு சொல்லி ஈஸ்வரி ஓடி வந்து கதவு திறக்கிறாங்க. பார்த்தா கோபி நிற்கிறாரு. கோபி வந்துட்டியாப்பா? அம்மா நான் தான் உன் சத்தியம் பண்ணலாமா, உங்களை விட்டு போக மாட்டேனே, நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஃபுல்லாக திறக்காரு. பார்த்தா இங்கே ராதிகா மயோ 3 பேரும் உள்ளே வராங்க. வந்தோடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, கோபி என்னப்பா இது, இவளே எங்கே அழைச்சிட்டு வந்த நின்று அப்படின்னு கேட்க, அம்மா உங்களுக்கு இனியா செலியன் முக்கியம், அவங்களுக்கும் உங்களுக்கும் நான் முக்கியம், எனக்கு என்னை நம்பி வந்த ராதிகாவும் மயவும் முக்கியம். நாம் எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்துட்டா பிரச்சனையே இல்லைம்மா, அவங்களும் இனிமேல் ஏன் கூட இருக்கட்டுமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரனே என்ன கோபி விளையாடுறியா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவள் இங்கே இருந்த தெளிவாக பிரச்சனை தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல, கோபி ஒன்று இல்லைம்மா, அவள் யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா, எதுவும் பேச மாட்டா, அவள் பாட்டி இருப்பம்மா வீட்டில், எனக்காக ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, கொஞ்ச நாளைக்கு நாம் எல்லோரும் ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று ஆடாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா கோபி ஈஸ்வரி ராதிகா, கோபி நீங்களாம் ஒரு மனுஷனா, என்ன பண்ணுறீங்க, யாருடைய வீட்டில் யாரும் தங்க வைக்கிறது, நான் ராதிகாவோட வாழ்க்கை கெட்டுறக்கூடாது அப்படின்னு தான் உங்களை இங்கேருந்து போக சொன்னேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசித்து ராதிகாவே இங்கே அழைச்சிட்டு வரீங்க. அப்போது அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, காரியம் மூஞ்சி போக மாட்டாங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா கோபி? உங்களுடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போது முதல் மனைவி கூட 2வது மனைவியும் அழைச்சிட்டு வந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன கோபி? இந்த பொழப்புக்கு பேர் என்ன? பச்சையே சொல்லணும்னா அசிங்கமாக எனக்கு வாயில் வருது கோபி. ஒழுங்கு மனிதன் இப்போ என் வீட்டை வெளியே போகிறீங்களா இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை பாக்கியா, அப்படின்னா நான் போனால் என் கூட அம்மா வருவாங்க, அம்மா கூட செலியன் இனியானும் எல்லாம் வருவாங்க, அப்படி எல்லாரையும் அனுப்பிட்டு நீ மட்டும் இந்த வீட்டில் இருக்க போறியா பாக்கியா அப்படின்னு கேட்க, ஓ அப்படியா, அப்போது நீங்கள் எல்லாமே என்ன அசிங்கமானும் பண்ணுவீங்க, என்ன கேவலமான செயலாலும் பண்ணுவீங்க, அதை பார்த்துக்கிட்டு நான் எதுவும் பேசாமல் இங்கே அமைதியாக இருக்கணும், அதை தான் எதிர்பார்க்குறீங்க. அது ஒரு நாள் நினைக்காது. உங்களுக்கு தான் மானங்கட்டு போன வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிடிக்கும். ஆனால் நான் அப்படி வாழணும்னு அவசியம் இல்லை. நான் என்னுடைய சுயமரியாதைக்காக நானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி மானங்கட்டு போய் வாழறதுக்கு எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நேராக பாக்கியா எழில் கால் பண்ணுறாங்க. எழில் கால் பண்ணதும் இங்கே பாக்கியா, எழில் எங்கடா இருக்க, நீ ஒன்று கிளம்பி வீட்டுக்கு வா, என்னை வந்து உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. ஏம்மா என்னாச்சுமா? இல்லை எழில், இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தேன்னா எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போலடா, எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஏறுது, உடனே கிளம்பி வாடான்னு சொல்ல எழில் கேட்குறான், என்னாச்சுமா என்ன பிரச்சனைங்க? உடனே பாக்கியா இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எழில் உடனே என்னம்மா சொல்கிற? அம்மா எழில், நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன், நீ வந்து என்ன அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பேக் எடுத்துகிட்டு, நீங்கள் எப்போது நீங்களாம் இந்த வீட்டோட வெளியே போகிறீங்களோ அப்போ நான் இங்கே வரேன், உங்களை மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்களை மாதிரி மானங்கட்ட போய் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பேக்கை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க.